உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவதோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் மிக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள், இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும்போதெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர்காவல் படை மற்றும் ஆர்பிஎஃப், சிபிஎஃப் அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ரா அமைப்பு சேர்ந்தவங்க, அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார் அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு, அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்களிலிருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை, 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை, 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்ட மாதிரி அமைகிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க, பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். மகர ராசி. மே மாதத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி என்பர்களே மிக முக்கியமான மாதம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், ஏழை விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஏழை குடும்பங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், மெயினாக மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, C&F எடுத்து பண்ணக்கூடியவங்க, டைரெக்டாக கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து செய்யக்கூடியவங்க, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுபோக ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், மெயினாக அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, சொந்தமாக மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடியவர்கள், நிறைய அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடியவங்க, அதுபோல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டெண்டருக்கு எடுத்து செய்யக்கூடியவங்க, ஃபார்மா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வச்சு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ உபகரணங்கள் அதெல்லாம் தயாரிக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் இப்போ நிறைய ட்ரபுளில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஒரு எளிமையான பரிகாரங்கள் செஞ்சாலே போகிறோம், குடும்பம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள், வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது, தான தர்மங்கள் மெயினாக பண்ணணும். இதெல்லாம் செய்தாலே நம்ம குடும்பம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள், மெயினாக மன வருத்தங்கள் அதெல்லாம் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமே விலகும். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. நல்ல யோகமான காலம் மகர ராசிக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ஏழை விவசாய பெருமக்கள், ஏழை குடும்பங்கள், வறுமையில் இருக்கக்கூடியவங்க, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, குடும்ப பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது கணவனோ மனைவியோ வேறு எங்கேயும் பழகக்கூடியது, வேறு எங்கேயும் பிரிஞ்சு போயிடுறது, அந்த மாதிரிலாம் குடும்ப பிரிவுகள் இருப்பது, அந்த மாதிரியாக வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், மெயினாக இடதோஷங்கள். நான் நிறைய இடங்களில் தான் நான் பதிவு பண்ணுறது உண்டு. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற வீடாக கூட இருக்கலாம். இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு சரியில்லை சாமி, இந்த வீடு சரியில்லாமல் இருக்குது, இந்த கடை சரியில்லாமல் இருக்குது, நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்த இடம் சாமி, நிறைய பேர் இதை சொல்கிறது உண்டு என்கிட்ட. இல்லை ஓஹோன்னு வியாபாரம் நடந்த இடம் இப்போ அப்படியே தொழில் முடக்கி போட்டிருக்கு. அப்போ ஏதோ இடத்துக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு. இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், இடத்துல இதேன்னு உங்களுக்கு பிரச்சனை இருப்பது அவங்க தொழிலை அப்படி முடக்கி வச்சதாக இருக்கும். இதெல்லாம் சமயத்தில் உங்களுக்கு ராகு தசை நடக்கலாம், அல்லது சனி புத்தி நடக்கலாம், ராகு புத்தி நடக்கலாம். மெயினாக செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், மெயினாக இந்த இடதோஷம்னு சொல்லும்போது அது விவசாய பூமியாக கூட இருக்கலாம். அது விவசாய பூமியாக கூட இருக்கலாம். விவசாயம் செய்யக்கூடியவங்க, அதே போல் தோட்டம் தொழில் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோகோனட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
இன்னும் சொல்லப்போனால் தொழில் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, கம்பெனிலாம் நல்லா போயிட்டுருக்கும், ஆனாலுமே கூட ரொட்டேஷன்ஸ் இருக்காது, அந்த டிமாண்ட் அதிகரிச்சிருக்கும், ஃபண்டு டிமாண்ட் பணப்பற்றாக்குறைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆர்டர்ஸு சரியாக இருக்காது, லேபர்ஸு சரியாக இருக்காது. ஆர்டரும் இருந்து லேபரும் இருந்துட்டால் ப்ரொடக்ஷன்ஸில் எதுனா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க அல்லது ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸில் கடன் சுமைகள் அதிகமானதாக இருக்கும். 30 கோடி 40 கோடி அந்த மாதிரி கையை மீறி கடன் இருப்பது, பதில் சொல்ல முடியாமல் இருப்பது, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது நீங்கள் ஏஜென்சிஸாக இருக்கலாம், இப்போ எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் நமக்கு பழக்கம் உண்டு, டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதிலே மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேறு தொழிலில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, தெரியாத தொழிலில் போய் செஞ்சு மாட்டிக்கிறது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாமல் சிக்கலில் இருப்பது. அதே போல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை சொந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், டாக்டர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது ஃபேமிலி இஷ்யூஸ் வருவது, ஆனால் பர்சனல் இஷ்யூஸ் சொந்தமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். அப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, அதே போல் ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, எம்டி சேர்மன், அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், விவசாய பெருமக்கள், விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் மாம்பழம் போட்டிருக்கோம் சாமி, இல்லைனா ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம், வாட்டர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம், வாட்டர் கம்பெனி வச்சுருக்கிறோம், வாட்டர் கம்பெனி ஆனால் இந்த மாதிரி டவுனில் போகுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். இப்போ வாட்டர் பிஸ்னஸாக இருக்கலாம், ஜூஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸில் நஷ்டம் அடையக்கூடியவர்கள், அதாவது விஸ்வகர்மாவாக இருக்கலாம். எல்லாமே இருக்குது சாமி. நம்பிக்கையான ஆட்கள், நம்ம வாங்கி விற்று கொடுக்கறதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லை, அது மாதிரி விஸ்வகர்மாவாக இருக்கலாம். அவன் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம ரகசியம் தான், இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஊற்று மாதிரி. அப்போ கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம். இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரியான பரிகாரங்கள், சரியான ஒரு வழிபாடுகள், ஒரு ஹோமம் பண்ணுறது, சுதர்சன ஹோமம் பண்ணுறது, அதை விட தான தர்மங்கள் தானங்கள் கொடுக்கணும். அந்த ஹோமம் செய்யும்போது தானங்கள் கொடுக்கணும். அதெல்லாம் செய்யும்போது இன்னும் கூட உங்களுடைய பிரச்சனைகள் விலகும், நன்மை நடக்கும். மகர ராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.